கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நல்ல நாளை காண செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ மேடு பள்ளங்கள், எத்தனையோ லாபமான காரியங்கள், நஷ்டமான காரியங்கள், ஏற்ற தாழ்வுகளையெல்லாம் நாம் சந்தித்து வருகிறோம். இதுதான் வாழ்க்கை. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எப்போதுமே மகிழ்ச்சியான காரியம்தான் நடக்கும், முன்னேற்றமான காரியம் நடக்கும், அல்லது நன்மையான காரியம் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். மற்ற ஒரு காரியம் வராது என்று வேத வசனம் நமக்கு சொல்லலை. அந்த வேதத்தை நம்ம ஒழுங்காக அறியாததுனால தான் வாழ்க்கையில் வரக்கூடிய சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சில இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் பார்க்கும் பொழுது நாம் அதில் சோர்ந்து போகிறோம், துக்கப்பட்டு விடுகிறோம். சிலர் அதில் நிலைத்து நிற்க முடியாமல் ஒரு தவறான முடிவுக்கு வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, சூசைட் பண்ணிக்கிடுதாங்க. நீங்கள் பத்திரிகை செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் குடும்ப தலைவர் மரித்து போனார், ஹார்ட் அட்டாக்கில் மரித்து போனார். உடனே மனைவி நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, இனி இந்த பிள்ளைகளை என்னால் குடும்பத்தை நடத்த முடியாது, ஸோ நம்ம காப்பாற்ற வேண்டியவர் போயிட்டார், இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, அப்போ நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம் அப்படின்னு பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுத்துட்டு தாயும் மரித்து போகிறார்கள். இது பெரிய தவறான காரியம். இது பெரிய சாத்தானுடைய தந்திரம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகளை நாம் செய்கிறோம். குறிப்பாக சொல்லக்கூடுமா, அநேக பெற்றோர்கள் தாங்க என்ன நினைக்கிறாங்களோ, தங்களுடைய இஷ்டம் என்னதோ, தங்களுடைய மனதில் என்ன தோன்றுகிறதோ அப்படி தான் பிள்ளைகள் வாழணும், அப்படி தான் பிள்ளைகள் படிக்கணும், அப்படி தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி அதை கட்டாயப்படுத்தி தங்க சுய எண்ணங்களையும் திட்டங்களையும் பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்கள் திணிக்கிறார்கள். இது ஒரு தவறான ஒரு காரியம். சில பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, என் பிள்ளை விரும்புகிறாயா, என் மகா விரும்புகிறா, அவள் விருப்பத்துக்கு மாறா நான் ஒன்றும் பேச மாட்டேன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அவள் இஷ்டப்படியே விட்டு விடுகிறேன். இது மகா பெரிய ஆபத்து, மகா பெரிய தவறு. இந்த தவறை இன்றைய பெற்றோர்கள் தங்களுடைய தலைமுறைக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு காரியத்தையுமே இன்றைய பெற்றோர்கள் செய்கிற மாபெரும் தவறாக இருக்கிறதுனால இன்றைய சமுதாயம் எப்படி இருக்குன்னு சீர்கெட்டு போன அல்லது தங்களை கெடுத்து போட்ட அல்லது தங்கள் மனம் போன வாழ்க்கையில் போய் முட்டி மோதி வாழ்க்கை இழந்து போய் நிற்கிற ஒரு பரிதாப நிலைமை காணப்படுகிறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், எங்கள் இஷ்டத்தையும் எங்கள் பிள்ளைகிட்டு வாழ்க்கையில் நாங்கள் புகுத்தக்கூடாது, அந்த பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தையும் நாங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன தான் செய்கிறது? எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சால் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், தலைமுறை நல்லா இருக்கும், சந்ததி நல்லா இருக்கும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, நம்முடைய கரத்திலே கற்றுக் கொடுத்துருக்கிற இந்த வேத புத்தகம் அதற்கு நமக்கு விடை கொடுக்கிறது அல்லது அதற்கு தீர்வு சொல்லுகிறது. என்ன தீர்வு தெரியுமா? ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்களேன். தேவனுடைய வழி உத்தமமானது அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் நினைக்கிறதெல்லாம் உத்தமமானது அல்ல. நாம் நினைக்கிறதும் நம்ம பிள்ளை நினைக்கிறதும் உத்தமமானது, சரியானது, செம்மையானது அப்படின்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. ஏன்னா அதில் குறைபாடுகள் உண்டு, அதில் பாவம் உண்டு, அதில் நமக்கு ஆரம்பத்தில் நல்லது மாதிரி தெரியலாம், லாபம் மாதிரி தெரியலாம், ஆனால் பின்னால் போக போக அதில் வேதனை வரும், அதில் பெரிய இழப்புகள் வரும். ஆனால் அதே நேரத்தில் சொல்கிறாரு பாருங்களேன், கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அன்பானவர்களே, இதுதாங்க ஆன்சர். வசனத்தை மையமாக வச்சு பிள்ளைகளை சின்ன வயதிலேயே வசனத்தை சொல்லி கொடுத்து அந்த வசனத்திற்குரிய கருத்தும் சொல்லணும், அதான் முக்கியம். சும்மா என் பிள்ளை சர்ச்சில்
திருவசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு அப்படிங்கிறது இல்லை. உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபத்தில் ஒரு வசனத்தை சொல்லி அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம், அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு குடும்பத்தில் தகப்பனும் தாயும் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் அந்த வசனம், அந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் பிள்ளைகள் கெட்டு போகாமல் வருங்காலத்தில் நல்ல முடிவு எடுக்க, நல்ல பாதையிலே நடக்க அது உதவியாக இருக்கும். சரிதானா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் குடும்பம், உங்கள் தலைமுறை ஒரு நாளும் கெட்டு போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.